66 பேர் பலியான கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பான அந்த சிபிசிஐடியின் தற்போது நடைபெற்று வரும் வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் சிபிஐக்கு மாற்றுவதாகவும் உடனடியாக வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற அந்த விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கின் தமிழக சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையின் போது இதில் 2 மாநில பிரச்சனைகள் இருப்பதாகவும், ஏனென்றால் இதற்கான மூலப்பொருட்களான எத்தனால் உள்ளிட்ட அந்த விஷப்பொருட்கள் கொண்டு வரப்பட்டது அனைத்தும் பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டதான தகவல் உள்ளதாகவும், எனவே பாண்டிச்சேரியில் சென்று தமிழக காவல்துறையால் வழக்கை விரைந்து விசாரிக்க முடியாது, வழக்கினுடைய சுணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே வழக்கை விரைந்து விசாரிப்பதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக காவல்துறை தரப்பில் வழக்கினுடைய விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைத்திருந்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 மாதங்களுக்கு பிறகு வழக்கினுடைய தீர்ப்பை இன்று வழங்கியது. அந்த தீர்ப்பில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான அந்த வழக்கின் ஆவணங்கள், வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என தமிழக சிபிசிஐடி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை அடிப்படையில் வழக்கின் மேல் விசாரணை நடவடிக்கைகளை சிபிஐ உடனடியாக தொடங்க வேண்டும் எனவும், வழக்கின் விரைந்து விசாரித்து உரிய முடிவை எட்டும் வகையில் சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த வழக்கின் படி வழக்கை விசாரிக்க கூடாது எனவும், வழக்கை ஏற்கனவே உள்ள அந்த பிரதான வழக்குடன் வழக்கை மட்டும் இணைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய விரிவான உத்தரவுகள் பிறப்பித்திருப்பதாகவும், விரிவான உத்தரவு இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் இணையதளத்தில் வெளியிட இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்து தங்களுடைய அந்த ஆபரேட்டிங் போர்ஷன் என்கின்ற அந்த முக்கிய பகுதிகளை மட்டும் தற்போது வாசித்திருக்கின்றன. அந்த முக்கிய பகுதியில் தான் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு தாங்கள் மாற்றுவதாகவும், வழக்கின் ஆவணங்களை உடனடியாக சிபிசிஐடி காவல்துறை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது. நன்றி ஆனந்த்குமார், உங்கள் தகவல்களுக்கு.